வணக்கம். நந்தனார் என்கின்ற ஒரு பழமையான திரைப்படம் 1941ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம். 63 நாயன்மார்களில் ஒருவரான நந்தனாரின் வாழ்க்கை வரலாற்றை திரைப்படமாக எடுத்திருக்கின்றார்கள். இந்த திரைப்படத்தை முழுமையாக காண மனம் விரும்பவில்லை. அதனுடைய தொடக்க காட்சிகள், இடைப்பட்ட சில பகுதி காட்சிகள், இறுதி காட்சிகள் என அமைத்துக்கொண்டு இந்த திரைப்படத்தை கண்டேன். இவற்றை காணும் பொழுது மனதில் பலவிதமான வினாக்கள் எழுந்தன. குறிப்பாக நந்தனார் ஒரு உழவர். அவருடைய தொழில் உழவு தொழில். நந்தனாருடைய காலகட்டத்தில் உழவர்களுக்கு வயல்களும் நிலங்களும் சொந்தமாகவோ உடைமையாகவோ கிடையாது. ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு அந்த நிலங்களும் வயல்களும் உரிமையாக சொந்தமாக இருக்கின்றது. இந்த உழவர் பெருமக்கள் அந்த குறிப்பிட்ட பிரிவினரின் வயல்களில் கூலிகளாக வேலை செய்கின்றார்கள். அவர்கள் நிலத்தை உழுது உணவு உற்பத்தி செய்து அந்த குறிப்பிட்ட பிரிவினருக்கு கொடுக்கின்றார்கள். அவர்கள் மனமு வந்து ஏதாவது சிறு பகுதியை கொடுத்தால் அதை உண்டு அவர்கள் வாழ்கின்றார்கள். இதுதான் நந்தனாருடைய காலகட்டத்தில் நிகழ்ந்திருக்கின்றது. ஏராளமான சாதி கொடுமைகளும் நிகழ்ந்த காலகட்டம் எனலாம். இப்போ குறிப்பாக இந்த திரைப்படத்தில் உழவர்கள் வாழுகின்ற பகுதியை காணும் பொழுது அந்த உழவர்களுடைய வாழ்விடங்கள் என்பது ஆடு மாடுகளை அடைக்கின்ற ஒரு மாட்டுத் தொழுவம் போலுதான் இருக்கிறது. அந்த உழவர்களுடைய உணவு என்பது கூட பழைய கஞ்சி தான், பழஞ்சோறு தான். அதையும் அவர்கள் மண் தரையில் அமர்ந்து உண்கிறார்கள். இரண்டாவது, அந்த வயலுக்கு உரிமையாளர் அங்கு வரும்பொழுது இந்த வயலை உழுது அந்த வயலை எப்பொழுதும் கண்ணும் கருத்துமாக காக்கின்ற இந்த உழவர்கள் அவருடைய வயலுக்கு சொந்தக்காரர் வரும்பொழுது 10 அடி தள்ளி கை கட்டு குனிந்து நிற்க வேண்டும். நிலத்தை உழுது உணவு உற்பத்தி செய்து உலகிற்கு கொடுக்கக்கூடிய அந்த உழவர்கள் நல்ல உணவு உண்ணாமல் வெறும் பழங்கஞ்சியை உண்டிருக்கின்றார்கள். இரண்டாவது, அங்கு நிலவப்பட்ட சாதிய கொடுமைகள், எண்ணிலடங்கா சாதிய கொடுமைகள் இந்த திரைப்படத்தில் மிகுதியாக காணலாம். மூன்றாவது, நான் வள்ளுவரை மனதில் நிறுத்தி கொண்டேன். அவருடைய காலத்தை எண்ணுங்கள். வள்ளுவர் உழவரையும் உழவையும் எவ்வாறு சிறப்பித்து கூறுகின்றார். உண்மையில் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லோரும் தொழுதுண்டு அவர் பின் செல்பவர் என்று கூறுகின்றார். நாம் எல்லாரும் உழவர்கள் பின் தொழுதுண்டு செல்லக்கூடியவர்கள். உழுதுண்டு வாழ்பவர்தான் உண்மையில் வாழ்பவர் என்கின்றார். ஆனால் இந்த நந்தனாருடைய காலகட்டத்தில் நிலத்திற்கு உரிமையாளரை கண்டு உழவர்கள் 10 அடி பின்தள்ளி நிற்க வேண்டிய நிலைமை இருந்தது. நந்தனார் காலத்தில் தில்லையில் உழவர்கள் எவ்வாறு இழிவாக நடத்தப்பட்டிருக்கின்றார்கள். மனம் வருந்துகிறது. மனதில் ஒரு உவப்பு தோன்றுகிறது வள்ளுவரை நினைக்கும் பொழுது. அவருடைய காலத்தில் உழவர்கள் எவ்வாறு சிறப்பாக நடத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர் எவ்வாறு உழவரை சிறப்பித்து போற்றி இருக்கின்றார். அவர் மட்டுமா, சங்க காலத்திலும் ஒருவரை சிறப்பிக்க வேண்டுமென்றால் உழவர் என்ற அடைமொழி கொடுத்திருக்கின்றார்களே. எண்ணும் பொழுது வியப்பாக இருக்கிறது. இவற்றை குறித்து மேலும் நாம் பேசலாம். இந்த காணொளி உங்களுக்கு விருப்பமான காணொளினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.